ஹலோ. இது வந்து மிதி நிலவாகை இதுக்கு பேர் வந்து மிதி நிலவாகை. சில ஊரில் வந்து வட்ட நிலான்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு உபயோகப்படும்னா, மூலம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த இலையை வந்து அப்படியே பறித்து இந்த பார்த்திங்களா, இந்த இலையை வந்து சுத்தமாக அப்படியே எடுத்து இந்த மாதிரி எடுத்து நிழலில் காய விடணும். நிழலில் காய வச்சு அப்படியே உருவிட்டிங்கன்னா விரல இந்த மாதிரி இருக்கும். இந்த இலையை ஃபுல்லாகவே இலையெல்லாம் அப்படியே உருவி நிழலில் காய வச்சிடணும். இப்படி காய வச்சு மிக்சியில் போட்டு திரித்து அதுக்கப்புறம் அந்த சல்லடையை வச்சு சலித்து மாவு மாதிரி வந்துடும். அந்த மாவு மாதிரி வர்றதை கருப்பட்டி போட்டு மிக்சியில் திருப்பி அடித்து ரவுண்டாக பாக்களவு இவ்வளோ தண்ணி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து வச்சுக்கணும். மூலம் உள்ளவங்க வந்து நைட்டு படுக்கிறப்போ 2 உருண்டை சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் சாப்பிடணும். ஆஃபீஸ்க்கு போகிறவங்க, வெளியே வேலைக்கு போகிறவங்கலாம் அது அடிக்கடி வெளியே போகும். 2 வாட்டி 3 வாட்டி வெளியே போயிடும். வெளியே போகும்போது வந்து 15 நாளில் ஆப்ரேஷன் பண்ணனா கூட நீங்கள் டேட்டு குடிச்சிருந்தா கூட பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மூளைக்கு வந்து இது அவ்வளவு நல்ல சிறந்த மருந்து. இதுக்கு பேர் வட்ட நிலாம்பாங்க அல்லது மிதி நிலவாகை. இது சில இடங்கள் கிடைக்கிறது இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நிறைய இடங்களில் வழி பாதைகளில் தான் இருக்கும். போகிற வழி பாதைகளில் இருக்கும். இதை தான் எடுத்து இந்த மாதிரி பண்ணுங்கள். மூளைக்கு வேறு எந்த மருந்து சாப்பிடவே வேண்டாம். இது அருமையான மருந்து. ஆப்ரேஷன் பண்ண வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். வெறும் இலையை தான் ஒன்றா பறித்து நல்லா நிழலில் காய வைக்கணும். நிழலில் இப்படி இந்த இலையை பறித்து நிழலில் காய வச்சு மிக்சியில் வச்சு திரித்து திரும்பி சல்லடை வச்சு சலித்து வச்சுக்கிட்டு அதில் கருப்பட்டி போட்டு கருப்பட்டியில் நாட்டு சக்கரை ஏதாவது ஒரு இனிப்பு கலந்து மிக்சியில் திரும்பி அடிச்சுக்கிட்டிங்கன்னா உருண்டையாக இந்த பாக்களவுன்னு சொல்லுவாங்க. பாக்களவு இவ்வளோ பெருசு உருண்டையாக எடுத்து நைட்டு படுக்கிறப்போ சாப்பிட்டுட்டு படுக்கிறப்போ ஒரு 15 நாள் சாப்பிடுவாங்க. உடனே மூளை இல்லாமல் கிளியர் ஆகிரும். இன்னொன்று வந்து சிலவங்க பீஸா மற்ற ஒரு மட்டன் குழம்பு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ஹார்டாக உள்ள சாப்பிட்டிங்கன்னா நைட்டு தூங்குறப்போ கொஞ்சம் செரிமானம் இல்லாத மாதிரி இருந்தால் இதில் 2 உருண்டை சாப்பிட்டு போடுங்க. காலையில் 5 மணிக்கெலாம் வெளியே எழுப்பிடும். மோஷன் நல்லா போகும். உடம்புல ஒன்றுமே இருக்காது, கொலஸ்ட்ரால் இருக்காது, அப்படியே வெளியே இறங்கிடும். சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஊறல், யாருக்குமே ஊறல்லாம் கையில் ஊறல் இருந்துச்சுன்னா இந்த இலையை நல்லா அரைச்சி பச்சை இலை இந்த பச்சை இலையை நல்லா இல்லை கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்து அரைச்சி அப்படி நல்லா தடவிட்டிங்கன்னா ஒரு 3 நாள் தடவுங்க, அந்த இடத்துல உருந்துடும். அதுக்கப்புறம் ஊறல் இருக்காது. முகத்தில் தடவுன்னா பளபளன்னு இருக்கும் முகம்லாம். இது நிறைய மருத்துவ குணம் கொண்டது. இது பயப்படாமல் சாப்பிடலாம். இது கடையில் இருக்குது, தமிழ் மருந்து கடையில் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப நாள் பட்டதாக இருக்கும். இது நம்ம உடனே எடுத்து காய வச்சு நிழலில் காய வச்சு ஒரு நாளையில் நல்லா காஞ்சிரும். காலையில் வச்சிங்கன்னா சாயந்தரத்தில் காஞ்சிரும். மறுநாள் காலையில் 10 மணி வரை காய வச்சு வீட்டுக்குள்ளே செங்கல் தரை இருந்தால் செங்கல் தரையில் போடுங்க. இல்லைன்னா வெளியே தரையிலலாம் பேப்பர் மேலே விரித்து போட்டு நல்லா திரித்து இந்த மாதிரி பண்ணுங்கள். மூளை வரவே செய்யாது, கேரண்டியாக சொல்கிறேன். அதேமாதிரி சேமிக்காத சாப்பாடு சாப்பிட்டிங்கன்னா கூட, ஹார்டாக சாப்பிட்டிங்கன்னா கூட இதில் 2 உருண்டை சாப்பிட்டு படுத்திங்கன்னா காலையிலேயே நல்லா மோஷன் வேறும், ஒன்றுமே பண்ணாது, ஃப்ரீயாக இருக்கும். இதுதான் இப்போ அடுத்த வீடியோவில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் வந்து நான் எப்படி நிழலில் போட்டு காய வச்சு எப்படி திரித்து உருண்டை பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். தேங்க்யூ.